தேவ பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கவனிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். இதனுடைய பின்னணியை பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? ஆமேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரே, இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகிறாரே. இதை குறித்து ஆபகுப் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆமேன். விருத்த சேதனம் இல்லாதவர் ஒருவனும் உன் எல்லைகளுக்குள்ள வருவதில்லை, உன் மேல கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தும்படியா, தீங்க காணாதபடி கர்த்தருடைய கரம் சபையே நம்ம இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மூடிக்கொள்ளும்படியா, அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியா, ஆமென், அவர்களுடைய சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கும்படியா கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? ஓ ரீபாலா சந்துருபரா கபாலா துரிபியா மே ஹாந்தர் அந்துருபரா கபாலா துருபரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திர கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம்யா. பரிசுத்த நீர் எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. இயேசு நாம் துதிக்க நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. உட்காரலாம் உட்காரலாம் உட்காரலாம். அருமையான கட்டுரை பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்துடைய பின்னணி முகவரியை பார்த்து நம்ம போகலாம். அதனால் கட்டுரை வார்த்தையை கூர்ந்து கவனிக்கும்படியா விரும்புகிறேன். அந்த காணொலியில் கேட்ட ஒரு கட்டுரை தாசன் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஐயா, கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்னும் வளருவார்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் ஊழியங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினார். கர்த்தர் அவரை ஆஸ்வதிக்க வேண்டும். சரி, நம்மளுடைய இந்த புத்தகத்துடைய பின்னணியை பார்த்துட்டு யாருக்கு கர்த்தர் தீங்கை காணாது இருப்பாய் என்று யூத ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். இது அவங்களுக்கு வரக்கூடிய வாக்கு தத்தத்தை குறித்து, வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக செப்பனியா தீர்க்க தரிசி மூலமாக யூதருக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் ஓசியா செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 - 20 வரைக்கும் நம்ம வாக்கு தத்தமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். சரி, அந்த வாக்கு தத்தத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கும்படியாக விரும்புகிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற பெயர்கள், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற பெயர்கள் நாம் வாசித்து பார்ப்போம்னா பாருங்க, யோசியா, எஸ்கியா, கூஷ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூதாவுடைய ராஜாக்களுடைய பெயர்களாகவே இருக்கிறது. ஆக இந்த வசனத்தின்படி பார்த்தா செப்பனியா தீர்க்கதரிசி யாருடைய அதாவது வம்சத்தை சேர்ந்தவர்னா ராஜாக்களுடைய வம்சத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கிறார். முதல் காரியம் ஒரு 5 காரியத்தை இதில் சொல்லி என்ன தீங்க நம்ம காணாத இருக்க போகிறோம் என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ராஜாக்களுடைய வம்சத்துல தான் யாரு வராருன்னா செப்பனியா வருகிறத பார்க்கிறோம். ஆக செப்பனியா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா ராஜ வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். எஸ்கியா என்று சொல்லி வாசிக்கிறோமே, அது யாரும் இல்லை, எசேக்கியா ராஜாவை குறிக்கிறது. இந்த எசேக்கியா ராஜாவை தான் இந்த இடத்துல எஸ்கியா என்று என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த செப்பனியா தாத்தாவுக்கு தாத்தா தான் யாருன்னு சொன்னா இந்த எசேக்கியா ராஜா. ஆமே. அப்போ இவர் எந்த வம்சத்துல வர்றாருன்னா ராஜ வம்சத்துல வருகிறத என்ன பார்க்கிறோம். ஆமே. சரி, எசேக்கியா ராஜாவுடைய மகன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன பேரு? மனாசே. அந்த மனாசே ராஜாவுடைய நாட்கள்ல அநேக தீர்க்கதரிசிகள், பக்தியுள்ள ஆசாரியர்கள் என்ன பண்ணா கொலை செய்யப்பட்டாங்க. அதுல ஒரு பிள்ளையை மறைத்து வளர்த்தாங்க. பின்னாட்கள் அவர் தான்
தீர்க்கதரிசி ஊழியம் செய்யும்படியா வந்தார். அவர் தான் யார் என்று சொன்னா செப்பனியா தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய நாட்களை தான், அந்த மனாசவுடைய நாட்களை தான் அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாங்க. அதுல யாரையும் ஒருவர் அடங்க, குறிப்பா யாரை சொல்லப்பட்டு இருக்குதுன்னா பாருங்க, ஏசையா தீர்க்கதரிசிய ரம்பத்தினால என்ன பண்ண 2ஆக அறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எல்லாமே யாருடைய நாட்கள்ல நடந்ததுன்னா இந்த மனாச ராஜாவுடைய நாட்கள்ல தான் நடந்தது. அந்த நாட்கள்ல அநேக பக்தியுள்ள ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படும் போது ஒரு பிள்ளையை மறைத்து வளர்த்தாங்க. அந்த பிள்ளை தான் யார் என்று சொன்னா செப்பனியா. இவர் தான் பின் நாட்கள தீர்க்கதரிசன ஊழியத்தனவனா செய்கிறத பார்க்கிறோம். ஆமே. பாருங்க, செப்பனியா என்று சொன்னா யெகோவா என் மறைவிடம் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 4ஆவதாக தேவ பிள்ளையே, இந்த செப்பனியா யாருடைய நாட்கள்ல ஊழியம் செய்யறாருன்னா யோசியா ராஜாவுடைய நாட்கள்ல ஊழியம் செய்யறார். யோசியாவுடைய நாட்கள்ல தான் பாருங்க, இல்கியா என்கின்ற ஆசாருடைய தலைமையில தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது, அதாவது தோல் சுருள் கண்டெடுக்கப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு தேசத்தனவனா அவர் சீர்படுத்துகிற காரியத்தனவனா செய்தார். அந்த யோசியா ராஜா தோல் சுருளை கண்டெடுக்கப்படுவதற்கு முன்பதாக யார் ஊழியம் செய்யறாருன்னா யோசியாவுடைய நாட்கள்ல செப்பனியா ஊழியம் செய்கிறார். ஆமென். புரியுதுங்களா சொல்றது? ஆமென். இப்போ செப்பனியா யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்? ராஜ வம்சத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. எசேக்கியா ராஜா இவருக்கு யாருன்னா, அதாவது செப்பனியா தாத்தாவுடைய தாத்தாவுக்கு தாத்தா தான் யாரு? இந்த செப்பனியா எசேக்கியா ராஜா என்று சொல்லி பார்த்தோம். 3ஆவதாக எசேக்கியா ராஜாவுடைய மகன் பேர் என்ன பேரு? அதாவது மனேசவுடைய நாட்கள்ல தான் தீர்க்கதரிசிகள் பக்தியுள்ள ஆசாரியர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதுல ஒருவர் குறிப்பா கொலை செய்யப்பட்டவர் யாருன்னா ஏசையா தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்த்தோம். பாருங்க, 4ஆவதாக இவர் யாருடைய நாட்கள்ல ஊழியம் செய்தார்னா யோசியா ராஜாவுடைய நாட்கள்ல ஊழியம் செய்தார். அதாவது சிறு வயதிலே ராஜாவான ஒரே ராஜா யாருன்னா யோசியா 16 வயதுக்கு மேலதான் பாத்தீங்க சொன்னா இஸ்ரவேல், அதாவது தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது இல்கே என்கின்ற ஒரு ஆசார் என்ன பண்ணா தோல் சுருளை கண்டெடுக்கிறார். அந்த தோல் சுருன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை கண்டெடுக்கப்படுகிறது. பிற்பாடு தேவாலயத்துல நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுது. ஜனங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த தோல் சுருள் கண்டெடுக்கிறதுக்கு முன்பதாக தான் யோசியாவுடைய நாட்களை யார் ஊழியம் செய்யறான்னா செப்பனியா ஊழியம் செய்கிறார். ஆமே. இந்த செப்பனியா தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத பாவங்களை சொன்ன ஒரே தீர்க்கதரிசி யாருன்னா இந்த செப்பனியா தான். அதுல எத்தனையோ பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு பாவங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? வாசற்படியை தாண்டி சரி கவனிக்கலாம். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் சரி போதும் கர்த்தர் தண்டிப்பார் என்று நம்ம சொல்லப்பட்டது. வாசற்படியை தாண்டி இது எங்க இருந்து வந்த இந்த பழக்கம் சொன்னா பாருங்க, பெலிஸ்தர் இடத்துல இருந்து வந்த ஒரு பழக்கம். அதாவது 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு பெலிஸ்தர் இடத்துல போகுது. பாருங்க, பெலிஸ்தர் இடத்துல போன உடனே அதை கொண்டு போயிட்டு பெலிஸ்த தெய்வமாய் காணப்படுகிற தாகோன் கோயில்ல உடன்படிக்கை பெட்டி வைக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு மறுநாள் வந்து திறந்து பார்க்கறாங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அந்த தாகோன் சிலை சாஷ்டாங்கமா விழுந்து உடைந்து கிடந்ததை பார்க்கறாங்க. சரி பார்த்தாங்க, நான் அது சிலை உடஞ்சிச்சேன்னு சொல்லி கொஞ்சம் முன்பதாக தள்ளி பள்ளம் எடுத்து அதை புதைச்சி அது காலை என்ன பண்ணாங்கன்னா அதை ஒட்ட வச்சு என்ன பண்ணா நிறுத்தி வச்சாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தாங்க, அது வாசற்படியில விழுந்து போய் கிடந்தது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக. ஏன் வாசற்படிக்கு வந்தனா சிலை பொண்ணா வந்துச்சு, முன்ன வந்ததுனால வாசற்படியில விழுந்ததுனால. அதனால பெலிஸ்தர் பார்த்தாங்க, நம்முடைய தெய்வம் என்ன பண்ணுச்சு, வாசற்படியில விழுந்து சுக்குநூறா உடஞ்சி இருக்கிறது, ஆகவே வாசற்படியை மிதிக்க கூடாது, அதை தாண்டி போகிற காரியத்தனம்னா செய்தாங்க. இந்த பழக்கம் யாருக்குள்ள வருதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ண வருது. இப்போ நம்ம தேசத்துல கூட நம்மளுடைய ஊர்ல கூட பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க வாசக்கட்டு மேல நிற்க கூடாது, அது மேல உட்காரக்கூடாது, அது ஒரு தெய்வமாகவே நம்ம மதிக்கிறதுக்கு காரணம் அந்த வாசக்கால குங்கும மஞ்சா வைக்கிறதுலாம் காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா
பெலிஸ்த தேசத்துடைய பழக்க வழக்கமாய் காணப்படுகிறது. அப்ப எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத ஒரு பாவத்தை யாரு சொல்றாருன்னா, இந்த யோசியா மன்னிக்கணும், செப்பன்யா தீர்க்கதரிசி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமே. சிலர் பார்த்தீங்கன்னா எதனா கொடுக்கும்போது நம்ம வாசற்படிக்கு என்னான்றது கொடுத்தோம்னா, வாசப்படி முன்னாடி வந்து கொடுங்க, இல்லை நான் உள்ள வந்து கொடுக்குறேன் அப்படின்வாங்க. மரியாதைக்கு செய்யலாம், உள்ள கூப்பிட்டு கொடுக்கலாமே தவிர இதை ஒரு சடங்கு சம்பிரதாயமா செய்வோம்னா நம்மளும் யாருடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறதா இருக்கிறோம்? பெலிஸ்துடைய பாவங்களை கை கொள்ளுகிறதா இருக்கிறோம். கவனிக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத பாவத்தை சொன்னவர் யாருன்னா இந்த செப்பன்யா தீர்க்கதரிசி. அதனால அந்த வாசற்படியை தாண்டுகிற பழக்கம், அதாவது அது மேல கால வைக்க கூடாது என்ற பழக்கம்லாம் பெலிஸ்தர் கொண்டு வந்தாங்க. இதை இஸ்ரவேலோர் என்ன பண்ணாங்கன்னா, அதை செய்த நிமித்தமா கர்த்தர் என்ன பண்ணான்னா, நான் இவர்களை தண்டிப்பேன் என்று நம்ம சொல்றார். தேவ பிள்ளைகளை, புறஜாதியுடைய மார்க்கத்தை ஒன்றும் நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. சிலர் விதவைங்க எதிர்க்க வந்தா போக மாட்டாங்க பாருங்க, அது வந்து ஒரு சடங்கா என்றாங்க, போனா நம்முடைய காரியங்கள்லாம் நடக்காதுன்றாங்க. தேவ பிள்ளை, அதெல்லாம் வந்து புறஜாதியுடைய மார்க்கங்கள். பிற்பாடு எதனா ஒன்று நடக்கலன்னா, இன்னைக்கு யார் முகத்தில் மூச்சுன்னு தெரியல, இவன் முகத்தில் மூச்சேன், இவங்க முகத்தில் மூச்சேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லவே கூடாது. தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி அடைவேன். உமது சாயல் என்பது தேவனுடைய வசனம். காலையில எழுந்த உடனே வேதத்தை எடுத்து வாசித்தா போதும், எல்லாமே கர்த்தர் நன்மையா முடிய பண்ணுவார். உனக்கு தீங்கே நடந்தாலும் அதனுடைய முடிவை நன்மையை காணும்படியா கர்த்தர் செஞ்சிடுவார். ஆமே. அப்போ புறஜாதியுடைய மார்க்கத்தை ஒன்றும் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கொள்ளவே கூடாதுங்க. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 7 முறை கர்த்தருடைய நாள் என்று சொல்லி 7 முறை வரும். 2 முறை தேவன் யூதர்கள் மேல எரிச்சல் அடைந்தாரு, எரிச்சலாக காணப்பட்டார் என்று சொல்லி வரும். இந்த எரிச்சலாக காணப்பட்டார் என்பது செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும்னா, கர்த்தர் யூதர் மேல என்ன பண்ண எரிச்சல் அடைந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, மனுஷுடைய எரிச்சல் பார்த்தீங்கன்னா நம்மளை பழி வாங்கணும், அல்லது நம்மளை அழிப்பதற்காக, அல்லது நமக்கு தீங்கு செய்வதற்காக சமயத்தை நம்ம தேடிக்கினே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இங்க பட்ட எரிச்சல்னா கவனிக்கலாம். கர்த்தர் நம்ம மேல அதாவது யூத ஜனங்கள் மேல படுகிற எரிச்சல் எதற்காக எரிச்சல் பட்டாருன்னு சொன்னா, அவங்களை சிக்ஷித்து திருத்தும்படியா கர்த்தர் செய்தார். ஆமே. அல்லேலூயா. அவங்களை என்ன பண்ணாராம், கர்த்தருடைய எரிச்சல் எதுக்காக அவங்க மேல எரிச்சல் அடைஞ்சானா, முற்றிலுமா அவங்களை அழிக்கணும் என்பதற்காக அல்ல, அன்பின் சிக்ஷையை கொடுத்து, அதாவது நாம் போகிற பாதையானது, அதாவது தேவனுக்கு மாறாக செயல்படுகிற காரியத்தை உணர்த்தும்படியா அன்பினால ஒரு சிக்ஷையை கர்த்தர் நபனை கொடுத்து ஆண்டவர் நபனை திருத்தி, ரெண்டாவது அந்த சிக்ஷையோடு விட்டு விடுகிற தேவன் அல்ல, கர்த்தர் ரெட்டிப்பா நம்மளை ஆஸ்வதிக்கிறோமாக இருப்பார். ஆமென். இததான் எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்துல சிக்ஷையை குறித்து எபிரேய ஆக்கியோன்னு சொல்றார். எதுக்காக சிக்ஷைன்னா, நம்ம பெரிய ஒரு ஆபத்துல சிக்கி கொள்ள கூடாது என்பதற்காகவே அப்படி அந்த வழி தவறும் போதே கர்த்தர் நம்மளை சிக்ஷித்து திருப்புகிறார். காரணம் என்னன்னா, சிக்ஷிக்கலைன்னா நம்ம பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்கும் என்பதற்காக கர்த்தர் அன்பாகவே நம்மளை சிக்ஷிக்கிறார். சிக்ஷையோடு விட்டல்ல, கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் யூத ஜனங்கள் மேல 2 முறை எரிச்சல் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க, தேசத்துல உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல மனுஷரையும் மிருகத்தையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் துன்மார்க்கரையும் வாரிக்கொள்ளுவேன் என்று, மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று, அதாவது செப்பன்யா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதனால கர்த்தர் எரிச்சல் அடைந்ததுனால ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேசத்துல உண்டான எல்லாவற்றையும் முற்றிலுமா நான் என்ன பண்ணுவேன், வாரி கொள்ளுவேன்னு சொல்லுகிறார். அதுதான் பாபிலோன் சிறையிருப்புக்கு கர்த்தர் இவங்களை அனுப்புகிறார். பாருங்க, இவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக யூத ஜனங்க எங்க புறப்பட்டு போறாங்க, பாபிலோன் சிறையிருப்புக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க 70 வருஷம் கழிச்சு திரும்ப கொண்டு வந்து
அவங்களை எப்படி ஆஸ்வதிக்க போகிறேன் என்பது குறித்து தான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் கர்த்தர் சொல்லி கொண்டு வருகிறத பார்க்கலாம். ஆமே. அதுதான் சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேசத்தில் உண்டான எல்லாவற்றிலும் முற்றிலுமா நான் என்ன பண்ணுவேன், வாரிக்கொள்ளுவேன். பாருங்க 3ஆம் வசனத்துல, மனுஷனையும் மிருக ஜீவனையும் ஆகாயத்து பறவையும் சமுத்திரத்தின் மச்சையும் துன்மார்க்கையும் முற்றிலுமா சங்கரிப்பேன்னு சொன்னா, மனுஷன் செய்கிற பாவம், நாம் செய்கிற பாவம் நம்மோடு முடியாதுங்க. அது எதுக்கு பாதிப்பு வருதுன்னா, மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு என்னவா வருது, பாதிப்பா ஆகுதுங்க. அதனால மனுஷனுடைய பாவம் மனுஷனோடு போகாது. ஆமே. உதாரணத்துக்கு சொல்வேன்னா, நோவாவுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாருங்க, தேசம் முழுவதும் பாவத்துல காணப்பட்டு மக்களுடைய இருதயமானது கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் காணப்படுது. அவனுடைய சாயல பாவத்தின் சாயலாக மனுஷனுடைய சாயல் மாறந்தனால கர்த்தர் முழு தேசத்தையும் அழிச்சாரு. பறவைகளை விட்டாரா, அதாவது மிருகங்களை விட்டாரா, மனுஷனை விட்டாரா, எல்லாரையும் கர்த்தர் சங்கரித்தான். மனுஷனுடைய பாவம் மிருக ஜீவன்களுக்கு என்னவா முடியுது, ஆபத்தாகவே முடியுதுங்க. பேழையில இருந்த நோவா குடும்பம் மிருகங்கள் என்ன பண்ணப்படுது, தப்பி வைக்கப்பட்டது என்று சொல்லி என்ன பண்ணா நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். அப்ப மனுஷனுடைய பாவம் பாருங்க இயற்கைக்கு என்னவா முடியுது, ஆபத்தாகவே முடிகிறது. அதாவது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல என்ன பண்ணா நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம், இவர் யார் வம்சத்தை சேர்ந்தவர், ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். எசேக்கியா ராஜா யாருன்னா, செப்பன்யா தாத்தாவுக்கு தாத்தா தான் யாருன்னு சொன்னா எசேக்கியா ராஜா. கவனிக்கலாம், எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனேசவுடைய நாட்கள்ல யூதர் அநேக பக்தியுள்ள ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கொல்லப்படும் போது ஒரு பிள்ளையை மறைச்சாங்க. பின்னாட்கள் அவர் தான் தீர்க்கதரிசியா காணப்பட்டார். அவர் தான் யாரு, செப்பன்யா என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இவர் யாருடைய நாட்கள்ல ஊழியம் செய்தார், செப்பன்யா யோசியா ராஜாவுடைய நாட்கள்ல ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத பாவத்தை இவர் சொல்றாரு. 7 முறை கர்த்தருடைய நாள் என்று சொல்றாரு. 2 முறை கர்த்தர் எரிச்சல் அடைந்தார். கர்த்தர் ஏன் எரிச்சல் அடைந்தார்னா, இவங்களை சிட்சித்து திருத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா எரிச்சலாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. அப்போ 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேசத்துல உண்டான எல்லாவற்றிலும் முற்றிலுமாய் வாரிக்கொள்வன் என்பது, இவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போக போறாங்க. ஒருவரும் எருசலேம்ல இருக்க போறது இல்ல. எல்லாரையும் யாரு வாரிக்கொண்டு போக போறது, பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்து வாரிக்கொண்டு போவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தை தான். அதாவது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வந்த பிற்பாடு, சிறையிருப்புக்கு பிற்பாடு இவங்களை எப்படியெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட போகிறாரு என்று, அதாவது செப்பனியா தீர்க்க தரிசி மூலியமா நம்மனா சொல்லுகிற காரியம் தான். பாருங்க, 14ல இருந்து 20 வரைக்கும் வாசித்து பண்ணா இவங்களை ஆஸ்வதிக்கப்படுகிறது குறித்து சொல்லுகிறார். ஆமே. இதுல 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். கவனிக்கலாம், இதை மட்டும் சொல்லிட்டு நான் 3 தீங்க குறித்து சொல்லிடுறேன். பாருங்க, எத்தியோப்பியாவின் நதிக்கு அக்கறையில் இருந்து காணிக்க கொண்டு வருவார்கள் என்பது இது எதை குறிக்க தெரியுமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பனா, சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, பார்க்கும்படியா புறப்பட்டு வராங்க. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சாஸ்திரிங்க புறப்பட்டு வராங்க. பாருங்க, அதுல 3 காணிக்கை இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக, குழந்தைக்கு முன்பதாக வைக்கப்படுது. 1 பொண்ணு, வெள்ளை போலம், தூபவர்க்கம். இந்த 3 காரியம். பொண்ணு என்பது ஏசப்பா ராஜாவுக்கு அடையாளம். தூபவர்க்கம் என்பது அவர் பிரதான ஆசாரியன் என்பதுக்கு அடையாளம். வெள்ளைப்போலம் என்பது மரித்த சடலத்துக்கு பூசிதான் அவனை அடக்கம் செய்வாங்க. இவர் மரிக்க போகிறவர், அதாவது மக்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிற தீர்க்கதரிசி என்பதற்கு அடையாளமாக இந்த 3 என்ன பண்ணாங்கன்னா வைத்தாங்க. அதுல எத்தியோப்பியாவில இருந்து வந்ததானே, அதாவது சாஸ்திரிகள்ல ஒருவர் பெயரு சரித்திரத்துல கொடுக்கப்படுது
கஸ்பர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கொண்டு வந்து எதை வைக்கிறார்னா, காணிக்கையாக ஏசப்பாவுக்கு முன்பதாக பாருங்க பொண்ணை வைத்தார். ஏன் அவர் பொண்ணை வைத்தார்னா, அந்த எத்தியோப்பியா தேசத்துல ராஜாக்களை கனப்படுத்தும்படியா அவங்க கொண்டு போகிற பொருட்கள் என்னவா இருக்குன்னா, பொண்ணை கொண்டு போயிட்டு ராஜாவுக்கு கொடுத்தனவனா ராஜாவை கௌரவிப்பாங்க, கனப்படுத்துவாங்க. அந்த காரியத்தை யாரு செய்வாங்க? எத்தியோப்பிய தேசத்துல இருக்கிற மக்கள் செய்வாங்க. அதை தான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எத்தியோப்பியாவின் நதிக்கு அக்கறையிலிருந்து காணிக்கை கொண்டு வருவார்கள் என்று நம்ம சொல்றார். ஆமே, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் பாருங்க. 14ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் வாசிங்கம்மா. 14ஆம் வசனத்துல இருந்து, சீயோன் குமாரத்தியே ஆர்ப்பரிங்க, களிக்கூறு அகற்றி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாருங்க பாருங்க. பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வந்த பிற்பாடு இவங்க எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி நமக்கு நேரம் இல்லை. நீங்க 11 இருந்து 20 வரைக்கும் வாசித்து பாருன்னா சொல்லப்படுது. அதுல ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமா நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உன் ஆக்கணியை அகற்றி, எரிச்சல் அடைந்ததுனால தான் கர்த்தர் இவங்க மேல ஆக்கணியாக பாபிலோன் சிறையிருப்புல 70 வருஷம் இருந்தாங்க. அதனால தான் இதை இந்த இடத்துல சொல்றாரு, உன் ஆக்கணிகளை அகற்றி உன் சத்துருக்களை என்ன பண்ணாராம்? விலக்கினார். பிற்பாடு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஆமே. இது ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் கர்த்தர் சொல்றாரு. சிறையிருப்புக்கு போய் வந்த பிற்பாடு இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, விருத்த சேதனை இல்லாதவன் ஒருவனும் அதாவது உன் தேசத்துல வருவதில்லை, உன் எல்லைகளுக்குள்ள வருவதில்லை, உன் மேல கை போடுவதில்லை என்று சொன்னது போலவே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் சரி, அதாவது இந்த காணொலியில் கேட்கிற பிள்ளைகளும் சரி, சபைக்கும் சரி, தீங்கை காணாதபடி கர்த்தர் செய்வார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தீங்கு என்கின்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் வேகமா இருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். வாங்க கவனிங்க. முதல் காரியம், சத்துரு உனக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விடவே மாட்டாருங்க. பாருங்க, தீங்கு என்ற தலைப்புல பார்க்கிறோம். சத்துரு உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விடவே மாட்டார். ஏன் விட மாட்டாருன்னு சொன்னா, அதே சத்துரு என்ன சொல்றாருன்னா பாருங்க, அமேலேக்க ராஜா தான் ஈசாக்கு விரோதமா இந்த இடத்துல செயல்படுறார். அந்த அமேலேக்க ராஜா சொன்னதான ஒரு காரியம் என்னன்னா, ஈசாக்கு நீ யாரால ஆஸ்வதிக்கப்பட்டவர்? கர்த்தரால ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்று நம்ம சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம விரோதிக்கிற மக்களா இருக்கட்டும், நமக்கு தீங்கு செய்யும்படியா இருக்கிற சொந்தங்களாக இருக்கட்டும், அந்நிய மனுஷராக இருக்கட்டும், கர்த்தர் நம்ம இடத்துல செய்ய போகிற கிரிகளை அவங்க பார்க்கணுங்க. அப்படி பார்ப்பார்கள்னா கவனிங்க, நமக்கு விரோதமா செய்யறாங்க, சபைக்கு விரோதமா செய்யறாங்க, அதாவது சொந்த பந்தங்களை எழும்புறாங்க, அவங்க எல்லாம் செய்தாலும் அந்த தீங்கு கர்த்தரை அணுக விட மாட்டாரு. அவங்க நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை, நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்பதை அவங்க காணும்படி கர்த்தர் செஞ்சிடுவாருங்க. ஆமே, அல்லேலூயா. பாருங்க, இந்த அமேலேக்க ராஜா என்ன பண்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா, சத்துரு அதாவது ஈசாக்க பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே, நீர் எனக்கு தீங்கு செஞ்சிடாதேன்னு சொல்லி, அதாவது ஈசாக்கு இடத்துல அவர் என்ன பண்ணா, மன்றாடுகிற உடன்படிக்கை செய்கிறத என்ன பண்ணா,
பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க, கவனிங்க, பாருங்க, கவனிங்க. யாரு கர்த்தரால ஆஸ்வதிக்கப்படுவாங்கன்னா, ஈசாக்க குறித்து வேதத்தில் அவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு புனப்பெயர் கொடுக்கப்பட்டது. என்ன பேர்னா, பயபக்திக்குரியவராமே என்று சொல்லி ஈசாக்க குறித்து சொல்லப்படுது. கர்த்தருக்குள்ள பயமா இருக்கணுங்க, பக்தியா இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பக்தி இருக்கும், நல்லா பைபிள் படிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, பாருங்க, சபைக்கு வருவாங்க, இதெல்லாம் பக்தி தான், இல்லைன்னு சொல்ல. பயம் என்பது நம்ம எங்க இருந்தாலும் பாருங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது தாங்க பக்தி. அல்லேலூயா. பயம் பயம் பயம், அதாவது எங்க இருந்தாலும், அதாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாங்க பாருங்க, அதுதாங்க, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை தான் நீதிமொழிகள் புத்தகத்துல சாலமோன் ராஜா சொல்றாரு, கவனிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே எதை விட்டு விலகுமா? தீங்கை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்படுகிறார். அதனால பக்தியும் இருக்கணும், பயமும் இருக்கணுங்க. கர்த்தரை குறித்ததான பயம் நமக்குள்ள இருக்குமானா பாருங்க, எங்க இருந்தாலும் நம்ம பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடி காணப்படுவோம். அப்படி இருப்போம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும். சத்துரு நமக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. பாருங்க, அமலேக்க ராஜா என்னென்ன செய்தார்னா, 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஈசாக்குடைய குடும்பத்தை நினைக்கிறாரு, கர்த்தர் தொட விடலை என்று சொல்லி பார்க்கிறோமா? இருக்குதா? 16ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 26:11ஆம் வசனத்துல அமலேக்க ராஜா ஈசாக்குடைய குடும்பத்தை தொடும்படியா நினைக்கிறாரு, கர்த்தர் தொட விடலை என்று சொல்லி பார்க்கிறோம். 2 இடத்துல ஈசாக்கு துறவுகளை வெட்டுகிறாரு. அமலேக்க ராஜா வாக்குவாதமும் பண்ணாரு, விரோதமும் செய்யறாரு. 3வது அவர் வரவே இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று கர்த்தர் நம்மளை பலுகி பெருக செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ரெகபோத் என்று பெயர் வைக்கிறாங்க. 29ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, அமலேக்க ராஜா ஈசாக்க பார்த்து சொல்றாரு, ஈசாக்கே, எங்களுக்கு நீ தீங்கு செய்ய வேண்டாம், காரணம் நீ கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டவரு? ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறத பார்க்கிறேங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சத்துரு தீங்கு செய்ய கர்த்தர் விடவே மாட்டாருங்க. ஆமாங்க, கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம எப்படி இருக்கணும்? செய்வான், பல காரியங்களை ஈடுபடுவான். மந்திர தந்திரம், அதாவது ரகசிய ஆலோசனை, அகிதோப்பை போல ரகசிய ஆலோசனை, நமக்கு படுகுழி விட்டுறது, நம்முடைய தரிசனத்தில் முன்னேறக்கூடாதபடி பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா. ஆனால் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் செய்வார். அதற்கு நம்ம எப்படி காணப்படணும்? பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். பக்தி மட்டும் போதாதுங்க. பக்தி என்பது நம்ம கர்த்தரை தேடுகிறது பக்தி. பயம் என்பது எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது பக்திங்க, பயங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எங்கள் பாஸ் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு கேட்டார் ஒரு முறை, பரிசுத்தம்னா என்னப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் அப்போ ஆரம்ப நாட்களில் சொன்னேன், ஐயா இதெல்லாம். அதுக்கு எங்கள் பாஸ் சொன்னார், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாதுன்னார். ஆமாங்க, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாதுன்னார். உனக்கு பல தேவைகள் இருக்குது, உனக்கு முன்பதாக 1 கோடி இருந்தாலும் உன்னது இல்லைன்னா நீ தொடவே கூடாதுன்னு பாருங்க. இன்னார் வரைக்கும் என் குடும்பத்துக்கு கற்பிக்கிறது அதுதான் பாருங்க. அதை நம்முடைய ஊழியத்தில் சொல்றதும் அதுதான். அதை கை கொண்டு வருவதற்கும் கர்த்தர் உதவி செஞ்சுக்கிறார். ஆமே. அதனால தேவ பிள்ளைகளை, பயம் உங்களை எல்லா இடத்திலும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தனா எல்லா இடத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளா இருப்போம். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நம்ம மேல இருக்கும். சரி, இரண்டாவது காரியம் பாருங்க. 2வது காரியம், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீங்கு குறித்து மனஸ்தாபப்படுவார். பாருங்க, தீங்கு குறித்து மனஸ்தாபப்படுவார். கவனிக்கலாம். தீங்கு குறித்து கர்த்தர் நம்ம மனஸ்தாபப்படுவார். எப்போ கர்த்தர் தீங்கு குறித்து மனஸ்தாபப்படுறாருன்னா, அதாவது அசிரியாவின் தலைநகரம் எதுன்னு சொன்னேன், நினைவே பட்டணம். நினைவே பட்டணத்துடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுச்சுங்க. தேவ பிள்ளைகளே, எப்பவுமே நம்முடைய தானம் தர்மம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலாம். எந்த பட்டணத்துடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்துக்கு, அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போதோ, எந்த மனுஷனுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போதோ,
அந்த பட்டணத்தையும் சரி அந்த மனுஷன் கர்த்தர் விட்டு வைக்கவே மாட்டார். சோதம் குமரா பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்துக்கு போச்சு. சோதம் குமரா பட்டணமே இல்லை. ஆமே. ஒரு நாட்கள்ல ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அது ஆஸ்திரேலியால இருந்து வந்து குஷ்டரோகி மத்தியில் ஊழியம் செய்த அந்த பரிசுத்தவானையும் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் வேன்லி வச்சு கொளுத்துனாங்க. தப்பித்து வர முயற்சித்தாங்க. இரும்பு பைப்ல அடிச்சு அவங்கள உள்ள போட்டு நம்ம கொளுத்துனாங்க. மறு மாசமே பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் சரியான புயல் காட்டுங்க. அவங்க இயல்புக்கு திரும்புறதுக்கு பல மாதங்கள் ஆகும்படி கர்த்தர் செய்தார். அதனால நம்முடைய பாவமும் சரி அக்கிரமும் சரி எங்க போயிடக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு நினைவே பட்டணத்துடைய பாவம் போனதுனால ஆண்டவர் யாரை அனுப்புறான்னா யோனா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. யோனா போய் பிரசங்கம் பண்ணாரு. அவங்க தங்கள் பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. திரும்பின உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்ப வாசிங்கம்மா 3:10 வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். எப்போ நமக்கு தீங்கு வரன்னா பாவத்துல தொடர்ந்து இருந்தோம்னா தீங்கு வரங்க. பாருங்க, பாவம் கர்த்தரை எச்சரிக்கும் போது அந்த பாவத்தை விட்டு வரும்போது நமக்கு செய்ய நினைத்த தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஆஸ்வதிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோனாவே சொல்றாரு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராமே தேவன் என்று நான் என்ன பண்ணுவேன், அறிவேன் என்று என்ன பண்ண சொல்றார். அதில் சொல்றாரு, ஆண்டுடைய குணத்தை குறித்து சொல்றாரு, நீங்க இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஒரு மனுஷன் மனம் திரும்பினான்னா அவன் மேல கோபமா இருந்தா கூட நீங்க இரக்கம் உள்ளவரு, நீங்க உருக்கம் உள்ளவரு, நீங்க தயவு உள்ளவரு, நீங்க நீடிய சாந்தம் உள்ளவரு. அதனால அவங்க மேல மனஸ்தாபப்பட்டு நீங்க தீங்கு செய்ய மாட்டீர்கள் என்று யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அதனால நமக்குள்ள பாவம் அக்கிரமம் இருக்குமானா உடனே மனம் திரும்பணுங்க. கர்த்தர் பேசும்போதே மனம் திரும்பணும். மனம் திரும்பினா கர்த்தர் தீங்கு செய்ய மாட்டார். பிற்பாடு யோனா தீர்க்கதரிசி சொல்லி மனம் திரும்பினாங்க, கர்த்தர் செய்யல. நாகும் தீர்க்கதரிசி பின் நாட்களில் போயிட்டு இதே இடத்துல ஊழியம் செய்தாரு, மனம் திரும்பல. அதாவது நாகும் தீர்க்கதரிசி சொன்னதை குறித்து அவங்க மனம் திரும்பவே இல்லை. பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அசிரியாவை அழிச்சார். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம மேல மனஸ்தாபப்படணும், நமக்கு தீங்கு வராம இருக்கணும்னா மனம் திரும்புகிற பிள்ளைகளை என்ன பண்ணா காணப்பட வேண்டும். 3வது காரியம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமா இருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வாசிங்கம்மா. பாருங்க, நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று நம்ம சொல்றார். அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பண்ணா, ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்ன குறித்தாவது வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட என்ன பண்ணு தீங்கு அனுபவி என்று சொல்றார். அதே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இதே காரியத்தை பவுல் சொல்லுவார், தீமோத்தேயுக்கு தீங்கு அனுபவின்னு சொல்லுவார். தேவ பிள்ளைகளை, இவன் ஞானம் பிறந்த பிற்பாடு அவன் காதலை எடுத்து இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன், நீ நல்ல போர் சேவகனா இருந்து தீங்கு அனுபவி என்று சொல்லி அவன் காதலை சொன்னேன். தேவ பிள்ளைகளை, நம்ம எதுக்காக தீங்கு அனுபவிக்கணும்? 3வது குறிப்பு, கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்கணும். ஆமே. சுவிசேஷம் சொல்ல போற உன்னை பேசுறாங்களா, அவங்கள சபிக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆமே. அல்லேலூயா. அது நிமித்தம் தீங்கு வந்தா நம்ம சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா காணப்படும். அப்பதான் நம்ம யாரா இருக்கிறோம்? நல்ல கிறிஸ்துவுக்காக போர் சேவகராக இருக்கிறோம். ஆமே. நம்ம கர்த்தரை ஏற்றுக்கணும். சொந்த பந்தம் பகைக்குது, வீட்டுல நல்ல விசேஷம் நடக்கும் போது எங்க முறையின்படி நம்ம கோத்திரத்தின்படி
நம்ம குலதெய்வத்தின்படி நடத்தலன்னு சொல்லி பிரச்சனை போராட்டம் வருதுன்னா கவலைப்படாத. நல்ல போர் சேவனா இருந்து தீங்கு அனுபவி, அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் தருவா. ஆமே. சரி, முழங்கால் படியில்லாமா? இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் உன் ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி தீங்கு காணாது இருப்பாய் என்று சொன்னாரே. 3 தீங்கு குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. சத்துரு உனக்கு தீங்கு செய்ய விடவே மாட்டாருங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நம்மளை அணுகவே அணுகாதுங்க. இதுதான் பிழையாம் மந்திரவாதியும் சொல்றான். அவங்க கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, என்னால் அவங்கள சபிக்க முடியவில்லை என்று சொன்னானே. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமானா சத்துரு உனக்கு தீங்கு செய்யவே முடியாதுங்க. 2வது, தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுவாருங்க. நம்ம பாவத்தை விட்டு வரும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரு. இல்லை பாவத்திலே இருப்போம்னா நமக்கு தீங்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது, தேவ பிள்ளைகளை, நல்ல சுவிசேஷகனாய், ஊழியக்காரனாய், விசுவாசியா இருந்து, போர் சேவகனா இருந்து கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்படணுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மளை நடத்தும்படியா, தேவ அபிஷேகம் நம்மளை காத்து கொள்ளும்படியா, ஆமே, இந்த வாரம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா, அப்பத்தின் தண்ணீரும் குறைபடாத கொடுக்கும்படியா, போக்குல வரத்துல கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா, படிக்கிற பிள்ளைகளுக்காய், கல்லூரி போகிற பிள்ளைகளுக்காய், கழனி காடுகளுக்கு வேலை ஸ்தானங்களுக்கு போகிற பிள்ளைகளுக்காய் எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திர. இந்த மாதத்துல நடக்கிற ஊழியங்களுக்காக, உலகம் முழுவதும் நடக்கிற ஊழியங்களுக்காக, அந்த ஊழியங்கள்ல கர்த்தருடைய கரம் இருந்து தீங்கெல்லாம் கர்த்தர் விலக்கி ஆஸ்வதிக்கும்படியா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திர. சபை கட்டுமான பணியிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திர. ஜெபிக்கலாம். தேவ கிருபையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உமது மாறாத கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு இருந்து வழிநடத்த என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்துல இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே சார்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் அவருடைய நடத்துதலும் என்றென்றும் நம் அனைவரோடு நிலைத்திருந்து காப்பதாக.